அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதிக்கிறது என்ற அறிவிப்பு தான் அது. ஏற்கனவே 25% வரி என்று அறிவித்திருந்தார். அதுவே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது 25+25 50% இந்த வரியை உயர்த்துகிறேன் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இம்மாத இறுதியில் சீனா சென்று சீன அதிபரை பார்ப்பதாக தகவல் வெளியான சில மணி நேரங்களிலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்றால், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும். இந்தியாவின் பணத்தில்தான் ரஷ்யா உக்ரைனின் மீது போர் செய்கிறது. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி கொண்டதை இந்தியா நிறுத்தவில்லை. எனவே இந்தியாதான் உக்ரைனில் நடக்கும் போரின் தீவிரத்திற்கு காரணம் என்றெல்லாம் பேசி 25% வரி என்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். பிறகு ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது நான் இதை அதிகரிப்பேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் சீனா பயணிப்பார், சீன அதிபரை சந்திப்பார். 6 ஆண்டுகள் கழித்து இந்த நேரடி சந்திப்பு சீனாவிலேயே நடைபெறுகிறது. மற்ற இடங்களில் பிரிக்ஸ் மாநாட்டில் வரும்போது இந்த சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டுகள். ஆனால் சீனாவே சென்று சீன அதிபரை பிரதமர் மோடி சந்திப்பது 6 ஆண்டுகள் பிறகு நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. சீனா ரஷ்யா ஏற்கனவே போர் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தார்கள். சப்மரின் தாக்குதல் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று. இந்நிலையில் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் 3 நாட்டின் தலைவர்களும் சீனாவில் இந்த மாத இறுதியில் சந்திக்கிறார்கள். இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே ட்ரம்ப் 50% வரி விதிக்கிறேன் என்று மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த வரி விதிப்பால் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? 50% வரி விதிப்பு என்ற அதிர்ச்சியூட்டக்கூடிய அறிவிப்பை அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வரும் பொருட்களுக்கு 50% வரி என்ற அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 25% வரி விதித்ததே சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியானது. தற்போது இதனை உயர்த்தி 50% வரி விதிப்பு என்ற அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய பரபரப்பையும் பதட்டத்தையும் சர்வதேச அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது. செய்தியாளர் கார்கே இணைகிறார். கார்கே, ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? வணக்கம் சலீம். ட்ரம்ப் இப்போது நேரடி வர்த்தக போரில் இந்தியாவோடு ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்றது அதனுடைய பொருள். காரணம் என்னன்னா, நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், சீனாவுக்கு செல்கிறார் இந்திய பிரதமர் அப்படின்றத பார்த்தோம். அப்போது கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்லியிருந்தது, இந்தியாவுக்கு மேலும் நாங்க வரிகளை போடுவோம், 25% கூடுதலாக வரிகளை போடுவோம் அப்படின்றப்போ ஒரு 10% உயர்த்தப்படும், 35 ஆகும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. அது அப்படியே இரட்டிப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் இது போல 200% எல்லாம் வரியை போட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன்னு அமெரிக்க பொருளாதாரத்திலையும் அது பின் விளைவுகளை ஏற்படுத்தியதால தற்காலிகமாக அந்த வரிகளை நிறுத்தி வச்சு எல்லா நாடுகளுக்கும் 10% அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த ஒரு சூழல்ல தான் மீண்டும் அந்த ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னதை ஒவ்வொரு நாடுகளுக்காக அறிவித்து வருகிறார். அந்த வகையில இந்தியாவுக்கு 25% அப்படின்னு முதல்ல அவர் இறக்குமதிக்கான வரியை விதித்திருந்தார். இந்த ஒரு சூழல்ல இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது. அது ரஷ்யாவில போர் நடக்க உந்து சக்தியாக இருக்கிறது. உக்ரைன்ல சாகக்கூடிய மனிதர்களை பத்தி இந்தியாவுக்கு கவலை இல்லையா அப்படின்னு ட்ரம்ப் நேரடியாக இந்தியாவை குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக ஒரு பதில கொடுத்திருந்தாரு. நாங்க மட்டும் இல்ல, ரஷ்யாவிடமிருந்து பல மூலப்பொருட்களை, குறிப்பா ஆயுதங்களுக்கு பயன்படக்கூடிய மூலப்பொருட்களை ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன, அதெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இன்னொன்னு, இந்தியாவிடமிருந்து கூட ஐரோப்பிய நாடுகள் சில கச்சா எண்ணெயை வாங்குகின்றன. சோ இதனால நேரடியாக அவங்க பலன் பெறாவிட்டாலும் இந்தியா மூலமாக அவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள். இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெறக்கூடிய கச்சா எண்ணெய் ஒரு மாதத்துல எவ்வளவு பெறுகிறதோ
அந்த அளவுக்கான கச்சா எண்ணெயை ஐரோப்பிய நாடுகள் ஒரு நாளைக்கே பெறுகின்றன. அப்படி இருக்கிறப்போ ஐரோப்பிய நாடுகளை விடுத்து இந்தியா மேல நீங்க டாக்ஸ் போடுவது எந்த வகையில நியாயம் அப்படின்றதா இந்தியாவுடைய கேள்வியாக இருந்தது. இதற்கு ஒரு பதிலாக தான் ட்ரம்ப் இந்த பயணத்தையும் பார்க்கிறார். இதற்கு மத்தியில தான் 25% இருந்த இந்த வரியானது 50% உயர்த்தப்பட்டிருக்கிறது. திருத்தப்பட்ட இந்த வரி விதிப்பு மற்ற நாடுகளுக்கெல்லாம் 10% தொடங்கி 41% வரை இருக்கிறது. இப்போதைய கணக்குப்படி இந்தியாவுக்கு தான் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய வரிகளிலே அதிக வரி இந்தியாவிற்கு தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அமெரிக்காவுக்கு நம்முடைய உணவுப் பொருட்கள், குறிப்பாக பின்னலாடை சார்ந்த பொருட்கள் வரை இங்கிருந்து செல்கிறது. ஏற்கனவே இண்டஸ்ட்ரியலிஸ்ட், குறிப்பாக ஈரோடு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அங்க இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் இந்த விஷயம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இது பற்றிய பேச்சுக்களும் கூட எழுந்திருக்கிறது, இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு. இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அடுத்த ரியாக்ஷன் என்ன? நம்மளும் சீனா பதிலுக்கு பதில் வரி போட்ட மாதிரி வரி போட போறோமா, இல்ல நம்ம இதுக்கு பதில் கொடுக்க போறோமா, இல்ல சமாதானத்தில் ஈடுபட போறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. சரி, அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கலாம் கார்கே? சலீம், இப்போதைக்கு இந்த மாத இறுதியிலேயே ட்ரம்ப் அடுத்தடுத்து பல நாடுகளுக்கும் வரி விதிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த மாத இறுதியில இந்திய பிரதமர், ரஷ்ய அதிபர், சீன அதிபர் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல ஒன்றாக இருப்பாங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க மெசேஜ் சொல்லும். என்ன அப்படின்னா, ஆசியாவில மிகப்பெரிய 3 நாடுகள் ஒன்றாக கைகோர்த்திருக்கின்றன அப்படின்ற ஒரு மெசேஜை காட்டும். அதுல ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய சீனாவும், 4வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு வரக்கூடிய இந்தியாவும் ஒன்றாக இணைகின்ற போது, உலகத்துல அதிக நுகர்வோரை கொண்ட நாடுகள்ல 1வது இடத்துல இருக்கக்கூடிய சீனாவும், 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவும் ஒன்றாக சேர்கின்ற போது ஒரு நேரடியான ஒரு எதிர்வினையை நம்மால ஆற்ற முடியும். அதாவது நம்ம மெசேஜ் வெளிப்படையா சொல்ல தேவையில்லை, நாங்க தற்சார்புடைய பொருளாதாரம், நாங்க ஒரு சஃபிஷியன்டான பொருளாதாரம் அப்படின்றத இந்தியாவும் சீனாவும் சேர்வதன் மூலமாக சொல்ல முடியும். ஆனா நமக்கு சீனாவுக்கும் நேரடியாக எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. ஓகே ஓகே கார்கே, உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு மிக்க நன்றி கார்கே. பொருளாதார நிபுணர் திரு சோமவல்லியப்பன் அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். சார், இந்த அதிர்ச்சிகர அறிவிப்பால் எந்தெந்த துறைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமா இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு தான். அவர் ரொம்ப இம்பல்சிவா இருக்காரு, உடனடியாக மறுவினை ஆற்றுகிறார். ஒரு பெரிய தேசத்தினுடைய ஒரு தலைவர் இது போல செய்வது என்பது பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். இந்த 25 அறிவித்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ளார இன்னொரு 25 என்பது ஒரு டூ மச் ஆஃப் ரியாக்ஷன் அவரிடம் இருக்கு. அவர் ஒரு பதட்டத்தில் இருக்கிறார். இந்தியா பயப்பட மறுக்கிறது, இந்தியா பணிய மறுக்கிறது என்பது அவருக்கு ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இது ஒரு புறம். இது நிச்சயமா நம்முடைய ஜவுளித்துறை, காலணிகள் ஏற்றுமதி, நம்ம ஃபுட்வேர் நிறைய பண்றோம், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், கடல் சார்ந்த பொருட்கள் பலதும் நம்ம பண்றோம். இதெல்லாம் நிச்சயமா 50% வரியை கட்டிட்டு அங்க வியாபாரம் செய்வது என்பது இயலாதது, கிட்டத்தட்ட நியர்லி இம்பாசிபிள். மற்ற நாடுகளுக்கு தான் அது வாய்ப்பா இருக்கும். நம்முடைய ஏற்றுமதி குறைந்துவிடும். நாம பண்ணி கொண்டிருக்கிற மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு $87 பில்லியன் இது பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இது சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய அடி. இந்தியாவிற்கு டாலர் வரத்து பெருமளவு குறையும். அதன் காரணமாக ஒரு சிறிய அளவுல பணவீக்கம், இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். தங்கத்தினுடைய விலை கூடுறது, இது எல்லாமே ஒரு சின்ன லெவல்ல இதனுடைய இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு வருகிற போது இப்ப அறிவிப்பு செய்திருக்கிறார், என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். இதனுடைய அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு இம்பாக்டா நான் பார்க்கிறது, இப்போது நாம அமெரிக்கா வேண்டாம் என்று சொல்லி சீனாவோடு கைகோர்ப்பது எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. சீனா அமெரிக்காவையாவது ஓரளவுக்கு வியாபாரத்திற்காக விட்டுக் கொடுப்பார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் சொன்னதை மாற்றிக் கொள்வார்கள் நம்பலாம். சீனா எப்போதுமே இந்தியா மீது பொறாமை கொண்ட ஒரு நாடுதான். நம்முடைய முன்னேற்றம் அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல நாம இப்ப அவர்களோடு சேருகிறோம். இது ஓரளவிற்கு தான் இருக்க வேண்டும். ஏற்கனவே சீனாவிலிருந்து நிறைய பொருட்கள் இந்தியாவுக்குள் வருகிறது. எப்படி அமெரிக்காவிலிருந்து நாம வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதே போல சீனாவிலிருந்தும் வரக்கூடாது என்றுதான் நாம் நினைக்கிறோம். சீன பொருட்கள் இந்திய சந்தையை ஏற்கனவே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. சும்மா $1 பில்லியன் என்று ஆரம்பித்த இந்திய சீன வர்த்தகம் சீனா பெரிய அளவு உபரி நிறைய இறக்குமதி செய்கிறார்கள் இந்தியாவிற்கு.
இப்போது கூட அரிய வகை காந்தம் அந்த தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேல நம்மளை சார வைத்து அதுக்கப்புறம் அதை நிறுத்தி நமக்கு சில குழப்பங்களை உண்டாக்குறார்கள். அதனால இப்ப பிரதமர் அங்க போவது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னலாக இருந்தால் மட்டும் போதும். அவர்களோடு பெரிய அளவில் நாம் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தால் அதுவும் நமக்கு சிக்கல் தான் என்பதும் எனக்கு தோன்றும். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி திரு சோமவல்லியப்பன் அவர்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையாக அதிபராக பதவியேற்றதிலிருந்தே அவர் சொல்வதுதான் தினம் தினம் தலைப்புச் செய்தி ஆகி வருகிறது. அதில் மிகப்பெரிய தலைப்புச் செய்தி என்பது ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கி இருக்கிறாரா என்று பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் கேள்வி எழுப்பி வருகின்றன. காரணம், அவர் ஒவ்வொரு நாட்டின் மீதும் மிகப்பெரிய வரியை விதித்து வருகிறார். டாரிஃப் என்று அழைப்பார்கள். அதாவது இந்த நாட்டிலிருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்குள்ளே போகும்போது அவங்க எவ்வளவு வரி போடுறாங்க என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவும் இந்தியாவும் நட்புடன் பழகினாலும் ட்ரம்ப் திடீரென ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி, நிறுத்தலை அப்படின்னா நான் 25% வரி போடுறேன்னு சொல்லி அதை 50%ஆக மாற்றிருக்கார். அப்படி பார்க்கும் பொழுது சீனாவை ஏற்கனவே, அதாவது ஆசிய நாடுகளுக்கு ட்ரம்ப் எவ்வளோ வரி போட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இந்த கிராஃபிக்ஸ் காட்சியில் இருக்குது பாருங்கள். இந்தியாவுக்கு 50% வரி போட்டிருக்காரு, சீனாவிற்கு 30% வரி போட்டிருக்காரு. ஏற்கனவே அமெரிக்காவும் சீனாவும் வரிக்கு வரி என்று மோதிக்கொண்டார்கள். 30% வரி. வியட்நாமுக்கு 20%, தாய்வானுக்கு 20%, மலேசியாவுக்கு 19%, இந்தோனேஷியாவிற்கு 19%, கம்போடியாவுக்கு 19%, இலங்கைக்கு 20%, தாய்லாந்துக்கு 19%, பாகிஸ்தானுக்கு 19%. ஆசிய நாட்டில் ஒரு நாட்டிற்கு அதிக அளவில் வரி விதித்திருக்கிறார் என்றார். தற்பொழுது அது இந்தியாவிற்கு என்று மிக தெளிவாக தெரிகிறது. அந்த அளவிற்கு ட்ரம்ப் வரி விதித்திருக்கிறார். அடுத்ததாக இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்கா கிட்டேருந்து, அதாவது ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை நிறுத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு தேவையான கச்சா எண்ணெயில் 20% தான் சொந்த நாட்டில் தயாரிக்கிறோம், 80% நாம் இறக்குமதி செய்து தான் பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இங்கே பாருங்கள், ஆசிய நாடுகளுக்கு அந்த வகையில் ரஷ்யா கிட்டேருந்து நாம் சுமார் 36% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம். ஒருவேளை அந்த 36% கச்சா எண்ணெயை நாம் நிறுத்தினா அமெரிக்கா யார்கிட்டேருந்து வாங்குறாங்களோ, மத்திய கிழக்கு நாடுகள்கிட்டேருந்து வாங்குறாங்க, மற்ற நாடுகள்கிட்ட வாங்குறாங்களோ, நாம் அங்கே போய் போட்டி போட்டோம்னா கச்சா எண்ணெய் விலை உயரத்தான் செய்தும் இது அமெரிக்காவுக்கே பாதகமாகத்தான் அமையும். இருந்தாலும் நாம் அப்படி திடீரென ஒருவரை விட்டு மற்றவர்களிடம் போட்டி போட்டு ஓட முடியாது. நமக்கு ரஷ்யா மிக நெருங்கிய நண்பன் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பிற ஆசிய நாடுகள் வழியாக சீனா இதில் பலனடைகிறது என்றும் சொல்லப்படுகிறது. பிற நாடுகள் வழியாக சீன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டால் 40% வரி என்றும் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். சீனாவின் +1 வியூகத்தை உடைக்க ட்ரம்ப் போடும் திட்டம் அவருக்கே பாதகமாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் வரியை தவிர்ப்பதற்கு பிற ஆசிய நாடுகளில் சீன நிறுவனங்கள் பொருட்களை தயாரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்த கட்டமாக பிரதமர் மோடி அவர்கள் சீனா சென்று சீன அதிபரை சந்திப்பார் என்ற அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் தன்னுடைய வரியை 50% உயர்த்தியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொருளாதார நிபுணர் திரு கோபால் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அதிர்ச்சியான அறிவிப்பு இந்தியாவை பொறுத்தவரை எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது 2 வழியா பார்க்கலாம். ஒன்று அவர் ஏற்கனவே அறிவித்த 25% டாரிஃப் அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அறிவித்தார். அது நம்மளுடைய இறக்குமதி, யுஎஸ்க்கான இறக்குமதியில 25%. அது அறிவிக்கும் போதே அவர் ரஷ்யாவுடனான தொடர்பு, வர்த்தக தொடர்பு, தொழில் தொடர்பு, இந்த எண்ணெய் வர்த்தகத்துக்கான பெனல்டி அறிவிக்கப்படும் அப்படின்னு அப்ப தெரிவித்தார். அப்ப அந்த சதவீதம் கொடுக்கப்படல. இப்ப அது 25% அறிவிச்சிருக்கிறார். ஸோ 2 சேர்த்து 50% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
பட் இது இவருடைய அறிவிப்பு என்னுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து அவருடைய ஏமாற்றத்தையும் விரக்தியையும் ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. ஏன்னா இந்தியாவுடனான அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை பல மாதங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அவர் நினைத்தது போல் இந்தியா அவர்களுடைய கண்டிஷன் அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதம் கூட அமெரிக்காவிலிருந்து இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மட்டும் இந்தியாவுக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது ட்ரம்பினுடைய முதிர்ச்சியின்மையை தான் வெளிப்பாடாக காட்டிக் கொண்டிருக்கு. அவர் கடந்த சில மாதங்களாகவே அறிவிப்புகளை வெளியிடுவதும் திருப்பி மீண்டும் அறிவிப்புகளை திரும்ப பெறுவதுமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த 50% அப்படிங்கிறது யுஎஸ் உடைய பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் பல்வேறு பொருளாதாரங்களுக்கு இது போன்ற வரி விதிக்கப்பட்ட பல நாடுகளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதனால இது சஸ்டைனபிள் கிடையாது. இது வந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது அவருடைய அறிவிப்பு வந்து அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்கப்படுகிறது. சில வாரங்கள் கழித்து இது பேச்சுவார்த்தைகள் வர்த்தக பேச்சுவார்த்தையில இந்த 50% விஷயமும் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா கண்டிப்பாக இந்த 50% இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதோ அதே அளவுக்கு பாதிப்புகளை யுஎஸ் பொருளாதாரத்துக்கே ஏற்படுத்து. என்ன அப்படின்னா இதுல முக்கியமாக பார்மா, அதாவது மருந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து மிக அதிகப்படியாக யுஎஸ்க்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வரி அந்த மருந்துகளையும் கவர் பண்ணினா அங்க இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் கேர் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக மிக மிக அதிகமாக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த டாரிஃப்ஸ் இந்தியாவுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே அளவு இல்லை அதற்கு கூடுதலாக யுஎஸ் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான மாற்று கருத்தே இல்லை. இது வந்து நீடிப்பதற்கான முகாந்திரமும் இல்லை. இது வந்து அவர் ஏற்கனவே நான் கோடிட்டு காட்டியது போல அவர் அறிவிப்புகளை வெளியிடுவதும் மீண்டும் திரும்ப பெறுவதும் அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் கடந்த 6 மாதமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது திரும்ப பெறப்படும் அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகம். அதெல்லாம் ஒரு கெஸ் ஒர்க் தான். அது எந்த அளவுக்கு என்ன அவரை பொறுத்த அளவில் அவருடைய உயர்மட்ட அந்த செக்ரட்டேரியல் லெவல்லே அவரை புரிந்து கொண்டும் அவருக்கு சரியான ஆலோசனை வழங்க ஒரு குழு இருப்பது போல் தெரியவில்லை. இவர் தன்னிச்சையாக முடிவெடுப்பது போலதான் தெரிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய ஒரு ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் ரொம்ப வெளிப்படுது. முக்கியமாக இந்தியாவை பொறுத்த அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது யுஎஸ் பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் அது சாஃப்ட்வேர் ஆகட்டும் இருக்கட்டும், ஃபார்மா போன்ற துறைகளில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ட்ரேட் பார்ட்னராக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நோக்கம் இந்த அறிவிப்புகளால் அவருடைய நோக்கம் வந்து ரஷ்யாவை நிலைகளை செய்ய வாய்ப்புகளை தேடுவதன் காரணமாக இந்தியாவை டார்கெட் பண்ணியிருப்பது போலதான் தெரிகிறது. ஏன்னா இந்தியா மட்டும் இல்ல, சைனா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் அதிகப்படியாக ஆயில் வாங்குறாங்க. பட் அதற்கு அவர் சைனாவுக்கு பெனல்டி எதுவும் போடவில்லை. ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குவதாக இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எதனால அப்படின்னா இந்தியாவுடனான அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே சொன்னது போல இந்தியா அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த நிபந்தனைகளை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அதனாலதான் இன்னும் தொடர்ந்து அந்த இழுபறியாக இருந்து கொண்டிருக்கு. அந்த இழுபறியில அவர் மிகப்பெரிய அதிருப்தியை அவருக்கு ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அறிவிப்பின் வெளிப்பாடாக பார்க்கலாம். ஏற்கனவே 25% வரி விதித்திருந்தார். இப்போ கூடுதலாக 25% வரி, மொத்தம் 50% வரி என்று சொல்லி இருக்கிறார் அமெரிக்க அதிபர். இந்த கூடுதல் 25% வரி இன்னும் 21 நாட்களில் அமலுக்கு வரும் என்ற செய்தியும் வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் சீனா பயணிக்க இன்னும் 3 வாரங்கள் இருக்கிறது. அங்கே சீன அதிபரையும் சந்திப்பார், ரஷ்ய அதிபரையும் சந்திப்பார் என்று சொல்லப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். உலக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? இது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அவர் ட்ரம்பை பொறுத்த அளவில் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமே அவர் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறார். அதாவது அவர் ரஷ்யாவுடனான அந்த யுக்ரைனுடனான போரை நிறுத்துவதற்கு பல்வேறு கட்டத்தில் அவர் நேரடியாக பகிரங்கமான எச்சரிக்கைகளை ரஷ்யா மூலமாக இப்ப 2 நாட்களுக்கு முன்பு
சப்மரைன், நியூக்ளியர் சப்மரைனே ரஷ்யா பக்கமாக அவர் திருப்பி விட்டதெல்லாம் பார்த்தோம். அந்த கட்டத்திலுமே ரஷ்யா அதற்கு இறங்கி வராமல் அவர்கள் இழுபறியாகவே இருந்து கொண்டிருப்பது அவருடைய அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கு. அதன் மூலமாய் அவருக்கு ரஷ்யாவுக்கு துணை போகக்கூடிய நாடுகள், அதாவது வர்த்தக நாடுகள் அப்படின்னு அடிப்படையில் இந்தியாவுக்கு உண்டான, ஏன்னா அவர் முதல் அறிவிப்பு அந்த 25% முதல் முறையாக அறிவிப்பு வெளியிட்ட போதே ரஷ்யாவுடனான அந்த வர்த்தக தொடர்புக்கும் ஒரு பெனால்டி இருக்கும். அதை வந்து அப்ப அறிவிக்கல, அதைதான் இப்ப அறிவித்திருக்கிறார். அதனால இப்ப இந்தியாவுடைய பிரதமருடைய இந்த சீன பயணம், எஸ்சிஓ சீன பயணம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஏன்னா இந்தியாவும் சீனாவும் ஒரு எளியும் புனியுமாக ஒரு 6-7 ஆண்டுகளாக இந்த கால்வான் பிறகு ஒரு 2 நாட்டு தலைவர்களும் சந்திக்காத ஒரு சூழல்ல வந்து இப்ப சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பொது எதிரியாக யுஎஸ் மாறி இருப்பதை வெளிப்படுத்துகிறது. அதனால இதெல்லாமே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நகர்வுகளாக தான் பார்க்கணும். இது வந்து இந்தியா மோடியுடைய இந்த அறிவிப்பு, இந்த சந்திப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது யுஎஸ்க்கு உண்டான ஒரு நேரடியான ஒரு எச்சரிக்கையாக தான் இது பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு எரிச்சலும் ட்ரம்புக்கு இருக்கும். ஸோ எல்லாம் ரஷ்யாவுடனான அந்த வர்த்தக போர், அந்த ஒரு விஷயம், ரஷ்யா யுக்ரைன் போர் அவரால் நிறுத்த இயலாத ஒரு சூழல், இதெல்லாமே அவருடைய அந்த எண்ணங்களை வந்து ஒரு விரக்தியின் உச்ச நிலைக்கு தள்ளி இருப்பதைத்தான் காட்டுகிறது. இது வந்து ஒரு முதிர்ச்சியான தலைவர் செய்வதோ இல்லை யுஎஸ் போன்ற ஒரு நாட்டின் மிகப்பெரிய வல்லரசுடைய அதிபர் செய்வது அப்படிங்கிறது வந்து இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு ஒரு அதிபர் இது போன்ற தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்து இதுவரைக்கும் உலகம் கண்டதில்லை. இதுதான் முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. அதனால இவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது உலக அளவிலேயே பல்வேறு குழப்பங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதுபோக இப்போ இருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் இந்தியா சீன தலைவர்களுடைய இன்னும் அடுத்த 3 வாரங்கள்ல சந்திப்பு, ரஷ்யாவுடனான இந்த இப்ப NSA அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா சென்றிருக்கிறார். அங்கே உயர்மட்ட தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. அதனால இந்தியாவும் ஒரு விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மையில தான் இந்தியாவுடைய நிலைப்பாடும் இருந்து கொண்டிருக்கு. அதுதான் சரியான அணுகுமுறை. ஏன்னா ட்ரம்பை பொறுத்த அளவில் அவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவரிடம் இருக்கு. அது இந்தியா அதற்கு இப்ப அடிபணியவில்லை. இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையிலேயே அவர் ஒரு டெட்லைன் கொடுத்திருந்தார். அந்த டெட்லைனுக்குள்ள இது முடியணும் அப்படின்னு அவர் பகிரங்கமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்தியா கண்டுகொள்ளவே இல்லை. இன்னும் தொடர்ந்து அதை தாண்டி பல வாரங்களாக இன்னும் இந்த பேச்சுவார்த்தை இழுபறியில தான் இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாமே அவருக்கு ரஷ்யாவுடனான அந்த அதிருப்தி, இந்தியாவுடனான அதிருப்தி, இந்த வெளிப்பாடு தான் இந்த ரஷ்யா ஆயில் வாங்குறது குறித்து அவர் 25% வெளியிட்டிருப்பது. இது நிச்சயமாக இது நீடிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. இது போன்ற வரிகள் வந்து ஒவ்வொரு நாட்டின் மீதும் திணிக்க ஆரம்பித்த உலக பொருளாதாரமே ஸ்தம்பித்துவிடும். அமெரிக்காவை பொறுத்தளவில் பல முக்கிய துறைகள் அவர்கள் இறக்குமதியை நம்பிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து உடனடியாக அது தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அந்த ஹெல்த் செக்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆட்டம் கண்டுவிடும். அதனால் இது வரக்கூடிய நாட்கள்ல வாரங்கள்ல இந்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை, இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில இந்த 50% இந்த வரி விதிப்பும் இடம்பெறும் அப்படிங்கறத நம்ம நம்பலாம். இது வந்து ஒரு டாக்ஸ், ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்கப்பட வேண்டியமே தவிர அதற்கு போட்டியாக வரிகள் விதிப்பதோ இல்லை எதிர்மறையான விஷயங்கள் செய்வது அப்படிங்கிறது வந்து அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நம்மளுடைய ஒரு பேலன்சிங் ஆக்ட், ஏன்னா நமக்கும் ரஷ்யாவுடைய ஆயில் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியம். நம்மளோட மிக பெரும்பாலான தேவைகளை நம்ம இறக்குமதி செய்துதான் வாங்கி கொண்டிருக்கிறோம். கச்சா எண்ணெய் பொறுத்த அளவுல நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது மிக குறைவு. இறக்குமதியை சார்ந்து இருப்பதனால் நம்மளால ரஷ்யாவை விட்டு நகர முடியாது. அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த அளவுல யுஎஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக ஒரு ட்ரேட் பார்ட்னராக இருந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மீறி அவர் ட்ரம்ப் இப்படி செய்திருப்பது அப்படிங்கிறது அவருடைய விரக்தியின் உச்சகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா சைனாவுக்கு பல நெருக்கடிகள் அவர் கொடுத்து கொண்டிருப்பதனால் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதனால சைனாக்கு ஒரு கவுண்டராக இந்தியா இருந்து கொண்டிருக்கு வர்த்தக ரீதியாக. நேற்று கூட நிக்கி ஹேலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் இந்தியன் ரிப்பப்ளிகன், அதாவது இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒரு ரிப்பப்ளிகன் ஓப்பனாகவே இது போன்ற இந்தியாவை சீண்டக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத முதல் கட்டமாக, இதெல்லாம் வந்து இந்த டிசிடன்ஸ் எல்லாம் முதல் கட்டமாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கு. உள்நாட்டிலேயே ட்ரம்புக்கு எதிரான குரல்கள் வந்து நிக்கி ஹேலே மூலமாக துவங்கி இருக்கு. ஸோ இந்த வரக்கூடிய நாட்கள் வாரங்கள்ல வந்து அங்கே உள்நாட்டில் அதிருப்தி குரல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஏன்னா பொதுவாகவே அமெரிக்காவுடைய மனோநிலையில சைனாவுக்கு எதிர்ப்பலை மிக அதிகமாக இருக்கு. அதாவது சாமானிய மக்களிடையே சைனா குறித்த எதிர்ப்பலை அதிகமாக யுஎஸ்ல இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த அளவுல ஒரு நல்ல நட்பான நாடு, ஒரு கல்ச்சர்டு கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு நட்புணர்வு வந்து அமெரிக்க மக்களிடம் இந்தியாவை பொறுத்த அளவு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனாக தான் ட்ரம்புக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இங்க வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர்களே எதிர்ப்பு குரல் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நிக்கி ஹேலி அந்த கட்சியில ரிப்பப்ளிகன் கட்சியில ஒரு மைனாரிட்டி வாய்ஸாகத்தானே பார்க்க முடியும். இது வந்து நம்ம இந்திய கோணத்திலேருந்து பார்த்தான்னா அங்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளிகளுடைய கோணத்துல பார்த்தா ஒண்ணு. ஆனால் ட்ரம்ப்புடைய மூவ்ஸை வந்து அவருடைய பேஸ் இன்னும் ரசிச்சு தானே இருக்கு. இல்ல அதான் நிக்கி ஹேலி தொடர்ந்து அவர் வந்து பல காலமாகவே இந்தியாவை ப்ரோ இந்தியா ஸ்டாண்ட் தான் எடுத்திருந்தாலும் அவர் ஒரு இந்திய வம்சாவளி அவர்தான் முதலாக எதிர்ப்பு குரல் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். ட்ரம்புடைய குணநலன் எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து அவருக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா அவர் வெளியேற்றுவதற்கு தயங்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல ட்ரம்ப் இருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது அதையும் தாண்டிதான் நிக்கி ஹேலி ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். நாளைக்கு அவருமே ஓரங்கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவர் ஏற்கனவே ஓரங்கட்டி தான் இருக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். அவருக்கும் இன்னமா அந்த ஓரங்கட்டப்பட்டிருந்தாலும் இது போன்ற வாய்ஸஸ் வெளியில வரும்போது இவருடைய வாய்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னாலும் இவரை பின்தொடர்ந்து பல குரல்கள் வெளிவருவதற்கான 50% அப்படிங்கிறது do you think it is there to stay? ஏன்னா அவர் வந்து அவருடைய வர்த்தக நடவடிக்கைகளை பார்க்கும்போது திடீர்னு உயர்த்துவார், திடீர்னு குறைப்பார். இது அவருடைய ஒரு பேர யுக்தியாக, ஒரு பார்கெனிங் டெக்னிக்காக பார்க்க முடியுமா? அதான் இது வந்து இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். ஏன்னா 50% பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் அப்படிங்கிறது வந்து ஹைலி அன்சஸ்டைனபிள். ஃபார் தட் மேட்டர் எந்த மிகப்பெரிய வர்த்தக ட்ரேட் பார்ட்னர்ஸ் கூட 50% அப்படிங்கிறது அது வந்து சஸ்டைனபிள் கிடையாது. பட் அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட் லீடராக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் பல விஷயங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்லயே கூட அவரே பலமுறை அதாவது நான் தான் இதற்கு வந்து முடிவு கட்டினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னிச்சையான கருத்தை இந்தியா மறுத்தும் கூட தொடர்ந்து அந்த கருத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். திரு கோபால் அவர்கள் பொருளாதார வல்லுநருடைய கருத்தை கேட்டோம். டாக்டர் சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர் நம்மோடு தொலைபேசி வேலாக இணைந்திருக்கிறார். டாக்டர் சுமன் சி ராமன், திஸ் இஸ் அ நியூ லோ இன் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஸ். ட்ரம்ப் வந்ததிலிருந்து தொடர் சவால்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த 50% வரி அப்படிங்கிறது தொடரும்னு நினைக்கிறீங்களா? இது அவருடைய பேர யுக்தியா? How do we look at this? அது இது தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது சஸ்டைனபிள் லெவலே கிடையாது. ஒரு 10% 15% வந்து இரு பொருளாதாரங்களிடையே ஒரு பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நடத்தலாம். 50% கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சவால். எல்லா ப்ராடக்ட்ஸும் காம்படிட்டிவாவே இருக்காது. ஸோ அதனால இது வந்து சஸ்டைனபிள் கிடையாது. இது வந்து பேரம் பேசுறதுக்கான ஒரு பொசிஷனா இல்ல ஒரு கோவத்துல எடுக்கப்பட்ட முடிவா? இது அவர் ரேஷனலா நடந்துக்கிறது இல்ல. நேற்று திடீர் என்று கனடாவும் மேல திருப்பியும் டாரிஃபை ஏத்திட்டு மெக்சிகோ மேலேயும் டாரிஃப் ஏத்த போறேன். ஆனா மெக்சிகோவுக்கு 91 நாள் டைம் இருக்கு, கனடாவுக்கு டைம் கிடையாது. எதுலயுமே ஒரு லாஜிக்கு ஒரு சென்ஸோட எடுக்கப்படும் முடிவுகள் இல்லை. அவருடைய ஆதரவு இப்பொழுது 38% குறைந்திருக்கிறது. அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது ட்ரம்புக்கு இப்ப 38% குறைந்திருக்கிறது. இன்னும் குறையும் சரியும் என்ற எதிர்பார்ப்பும் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவு எப்ப வரும் என்றால் அவருடைய ஆதரவு ரேட்டிங்ஸ் வந்து பெருமளவுல சரிஞ்சு அடுத்த ஆண்டு வரக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை குடியரசுக் கட்சிக்கு ஏற்பட்டாலே தவிர இத்தகைய ஆர்பிட்ரரி எந்த விதமான ஒரு லாஜிக்கும் இல்லாமல் ஒரு பிளானிங்கும் இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுல இன்னொரு கேள்வி, நம்ம எந்த அளவுக்கு இதை சரியா கையாண்டிருக்கோம்? ட்ரம்ப் ஒரு இர்ராஷனல் பர்சன் தெரியும். அவரை இன்னைக்கு சைக்கோ அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு தொழிலா மாதிரி இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம்னு தெரியல. டிப்ளமசி அப்படிங்கிறது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரிவேல் செய்ய வைக்கிறது தான். அந்த வகையில இந்தியா ட்ரம்ப்பை கையாளுறதுல தோத்திருக்குன்னு பார்க்க முடியுமா? இல்ல அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம நிலைப்பாடுல உறுதியா இருப்பது சரிதான்னு பாக்குறதா? இல்ல, அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறது எந்த நாட்டுக்கும் பொருந்தும். எந்த நாடுமே அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் பல நாடுகள் ஏதோ ஒரு மெத்தட்ல பேரத்தை பேசி
ஈவன் ஒரு 100% சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா கூட ஒரு 80% சாட்டிஸ்பாக்சன் வரக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் அக்ரிமெண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல கிட்டத்தட்ட டேர்ம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. மற்ற யூகேவோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு, ஜப்பானோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு, பல நாடுகளோட ஒவ்வொரு சில ஸ்மாலர் கண்ட்ரிஸோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு, இந்தோனேஷியாவோட முடிஞ்சிருச்சு, பாகிஸ்தானோட முடிஞ்சிருச்சு. நம்ம அண்டை ஸ்ரீலங்கால இருந்து பல சின்ன நாடுகள்லாம் கூட மேனேஜ் பண்ணிருக்காங்க, நம்மாலேயே மேனேஜ் பண்ண முடியலங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, நமக்கு 2 பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று சில அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் வேணுங்கிறாங்க. அது நம்மளால கொடுக்கறது கடினம், ஏன்னா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. பட் இதை தாண்டியும் நம்மளுடைய டிப்ளமசி இந்த ட்ரம்ப் விவகாரத்தை விட்டுடுங்க, பல நாடுகளுக்கு இடையே சைனா டெரிட்டரி எடுத்திருக்காங்க, நம்ம பெட்ரோல் பண்ண டெரிட்டரின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு சைனாங்கிற வார்த்தையே நம்ம சொல்றதை நிறுத்திட்டோம். ரஷ்யா அவ்வளோ அவுட் ஆஃப் த வே போய் யுக்ரைனுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுத்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக வாக்களிக்காமல், அதாவது யூஎன்ல ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களிக்காமல் அப்ஸ்டெயின் பண்ணி இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட பிரச்சனை வரும்போது ரஷ்யா இரு நாடுகளும் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில கையை அதுக்கு ஒரு பைபார்ட்டிசன் சப்போர்ட் இருக்குங்கிறத பார்த்தோம்ல. டாக்டர் மன்மோகன் சிங்கே இந்தியா எடுத்த நிலைப்பாடு சரி அப்படின்னு பாராட்டினார். அதுல இருவேறு பார்வையில் இல்ல ரஷ்யாவை கையாண்டதுல அதோடைய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் நம்ம ஆயில் மார்க்கெட்ல அனுபவிச்சோம். இன்னும் சொல்ல போனா இந்தியா இன்னைக்கு சொல்றது போல அங்கிருந்து ஆயில் வாங்குங்க அப்படின்னு குளோபல் எக்கானமிக்கு அது நல்லதுன்னு அவங்களே அந்த ஸ்டெபிலிட்டிக்காக அமெரிக்கா அன்னைக்கு பேசி இன்னைக்கு மாத்தி பேசுறாங்கல்ல. அன்னைக்கு அமெரிக்கா பேசினாங்க உண்மை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணது பெரும்பாலும் பொதுத்துறை ஆயில் கம்பெனிஸ் அல்ல, 2 தனியார் நிறுவனங்கள் பெருமளவு கிட்டத்தட்ட 60% இம்போர்ட் பண்ணதுல ரஷ்யன் ஆயில்ல இந்த 2 தனியார் நிறுவனங்கள் இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா மாத்தி பெரும் லாபத்தை அவர்கள் ஈட்டி இருக்கிறார்கள். சோ அதுவும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இவ்வளவு சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை நாம் கையாண்ட விதம் சரியா? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் ஆளுநர், பாஜகவுடைய மூத்த தலைவர். இது இந்தியாவுடைய ஒரு ராஜாங்க தோல்வியா வர்ணிக்கப்படும் தானே? we have not been able to prevail our interests. இது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும். இல்ல, அதாவது இப்ப இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நம் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் நாம் என்னென்ன விதத்தில் நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா ட்ரம்போட பேச்சுல எதுலையுமே உண்மை இல்லை. உதாரணத்திற்கு அவர் ரஷ்யா ஆயில வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ற நேரத்துல அதே கண்ட்ரி யுரேனியம் முதற்கொண்டு பல பொருட்களை இன்னும் ரஷ்யால இருந்து அவங்க வாங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால அவங்க இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு அதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த காரணம் சொல்லப்படுகிறதே தவிர உண்மையான காரணம் அல்ல. அதனால இப்போ இந்தியாவுக்கு has right to pick its trade partners. அதுல எந்தவித தகவலும் இல்ல, தடையும் இல்ல. இன்னொன்னு மறுபடியும் இங்க அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் அப்படிங்கறத பாக்குறோம். அதோட ட்ரேட் பாதிக்கப்படும் போது நம்முடைய பொருளாதாரம் பல நிலைகள்ல பாதிக்கப்படும் தானே? இல்ல, அது எந்த நேரத்திலையும் ஒரு அரசாங்கம் ஒரு சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவிட் நேரத்துல பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை இல்லாத போதும் அதையும் சரி செஞ்சாங்க. நம்ம உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறோம். அதனால அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இங்க திருப்பி ஏதோ ரஷ்யா ஆயில் வாங்கினது 2 தனியார் நிறுவனத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதுல இந்திய பொருளாதாரத்திற்கு அது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அடுத்திருக்கு. தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க. அதனால இந்த நாட்டின் பொருளாதாரம் அதுல அதிகமாக நாம் பலனடைந்திருக்கிறோம். அதனால இதுல எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ எந்த விதத்திலும் அவர்கள் தவறு இழைக்கவில்லை. ஆனா உலகத்துல இப்ப இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது என்ற காரணத்திற்காக ட்ரம்ப் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு. நாம போற நாள் நிறுத்தினேன்னு சொன்னாரு. அப்படி இல்லைன்ற பட்சத்துல இன்னைக்கு பொருளாதாரத்தை நம்ம தவறான யுக்திகளை கையாண்டிருக்கோமா அப்படிங்கிற கேள்வி. உலகம் முழுவதும் அவரே இந்தியாவுக்கு மட்டும் செஞ்சா பரவாயில்ல, உலகம் முழுவதும் அவர் இந்த தடையை இன்னைக்கு இவ்வளவு வரி வேற எங்கேயுமே இருக்கிறத பார்க்கல. நம்ம இன்னைக்கு வங்கதேசமும் பாகிஸ்தானும் நம்ம விட பெட்டர் டீலை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம மேல இவ்வளவு பெரிய சுமை அப்படின்னா there are reasons to ponder இல்ல மேடம்?
இல்ல ரீசன்ட்னா, அதாவது நீங்க வந்து ஒரு பயஸ்ட் ஆக்டிவிட்டியோட அவங்க நடக்கும் பொழுது நாம எந்த விதத்துல பொருளாதாரத்தை கையாண்டாலும் அவர் அப்படிதான் செய்வாரு. அதனால இதுல எந்த விதத்துல நீங்க வந்து சைனாக்கு ஏற்கனவே அதிகம் கொடுக்கும் பொழுது அப்புறம் இந்தியாவில இன்னைக்கு காலையில இருந்தே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க 25% இருக்கு, இன்னும் 25% இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால நிச்சயமாக இந்திய பொருளாதாரத்தை இதுவரைக்கும் கையாண்ட நமது பொருளாதார அமைச்சரும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சரி, நமது பாரத பிரதமரும் சரி, இதை மிக சவாலான சூழ்நிலையில் கையாள்வார்கள் என்பதில் எந்தவித அவநம்பிக்கையும் தேவையில்லை என்பதான் எனது கருத்து. தேங்க்யூ டாக்டர் தமிழிசை. டாக்டர் சுமன் சி ராமன் அவர் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஐ எம் பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். அமெரிக்கா கோணத்திலேருந்து பார்ப்போம். இந்திய அமெரிக்க வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இந்தியாவுக்கு இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பாதகமாக இருக்கிறது, அதை சரி செய்யணும்னு அமெரிக்கா கோணத்திலேருந்து பார்த்தா சரிதானே? இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் எக்கானமியை நாடுகள் ஏற்கும் போது பல துறைகளை நம்ம ரொம்ப தற்காத்து வச்சிருக்கோம், ப்ரொடெக்ஷனிஸ்டா இருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் அமெரிக்க கோணத்திலேருந்து பார்த்தா சரிதானே? திரு எம் குமார் நம்மோடு இணைகிறார். உங்களுடைய பார்வைகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். ட்ரம்பை கையாளுறதுல இந்தியா தோத்துருக்கா? டாக்டர் தட் இஸ் என்னோட கேள்வி. அமெரிக்க கோணத்திலிருந்து பார்த்தா ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்டாக இருக்கும், பல துறைகளை வந்து காம்படிஷன் அனுமதிக்க மாட்டோங்கிறோம், அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு சந்தைமயமாக்கப்பட்ட உலகத்துல அது சரியில்லை, அமெரிக்காவுக்கு ரொம்ப பாதகமான வர்த்தகமாக இருக்கு அப்படின்னு அவர் கோணத்திலிருந்து பார்த்தா அது சரிதானே? நிச்சயமாக அதில் ஒரு அளவுக்கு உண்மை இருக்கிறது. அதை வந்து நம்ம முழுமையா உண்மையே இல்லை அப்படிங்கறத நம்ம தள்ளிவிட முடியாது. பல ஆண்டு காலமாக, 25 ஆண்டு காலமாக, இது ட்ரம்ப் மட்டும் சொல்லல, ட்ரம்ப் 25%, 50+25% டாரிஃப் போட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒபாமா சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி புஷ் சொல்லியிருக்காரு, கிளின்டன் காலத்துல இருந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. 120% டாரிஃப் வச்சிருக்கீங்க காருக்கு, இதெல்லாம் நீங்க குறைக்கணும்னு. நாம் டாரிஃபை நம்மளுடைய உள்ளூர்ல இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனிஸ்ட் சிஸ்டம் வச்சு காப்பாற்றுவதற்காக நம்ம டாரிஃபை ஏத்தி வச்சிருந்தோம். அது ஓரளவுக்கு ட்ரம்ப் சொல்வதில் 100க்கு 100 சொல்வது தப்பு என்று கூற முடியாது. நாம் இந்த 10 ஆண்டு காலமோ 15 ஆண்டு காலத்திலேயோ கிராஜுவலா குறைச்சிருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கணும். ஒரு 100%ங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 30%க்காக கொண்டு இருக்கணும். ஆனால் நாம் அதை செய்ய தவறிவிட்டோம். அதனால வந்து ட்ரம்ப் செய்யறது சரியான இல்ல, ட்ரம்ப் செய்யறது அடாவடி. அதுல எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லை, எந்த விதமான ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாமும் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இது ஒரு சரியான நேரம். 2வது, யாருடன் நாம் வர்த்தகம் மேற்கொள்ள வேண்டும் என்பது நம் முடிவு, இந்தியாவினுடைய முடிவு. அமெரிக்காவின் முடிவாக இருக்க முடியாது, ரஷ்யாவின் முடிவாக இருக்க முடியாது, சீனாவின் முடிவாக இருக்க முடியாது. யாரோட வர்த்தகம் செய்யணுங்கிறது நம்ம அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. அதுல வந்து ஒரு விஷயம் பார்க்கணும்ல, எந்த சமரசத்தையும் இந்தியா செஞ்சிடல, ரஷ்யாவோட டீல் பண்ண மாட்டேன்னு சொல்லல, அவங்க கேட்கிற டிமாண்ட்ஸுக்கெல்லாம் ஈல்ட் பண்ணல. அந்த வகையில நம்முடைய அட்டானமியை நம்ம வலியுறுத்தி தான் இருக்கோம் அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா? இல்ல, நம்ம அதுல செஞ்சாலும் நமக்கு வீக் லிங்க் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக போதுமான கால அவகாசத்திற்குள் மற்ற நாடுகள் செய்தது போல் செய்து முடிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான் நமக்கு வந்து இவ்வளவு பில்லியன். இப்ப வந்து 50% டாரிஃப். இப்போ ஆப்பிள் ஐபோன் செய்யறாங்க இந்தியால. ஐபோன் வந்து இப்போ 50% ஜாஸ்தி விலையில திருப்பி அமெரிக்காவுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? எப்படி அதை அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் எப்படி வாங்குவாங்க? சோ ஆப்பிள் என்ன பண்ணுவான்? தொடர்ந்து இந்தியாவில மேனுபேக்சர் பண்ணுவானா? அப்கோர்ஸ் இது எல்லாமே தற்காலிகம். நாளை காலையில எழுந்துட்டு டாரிஃபே கிடையாதுன்னு கூட சொல்லுவாரு அவரு ட்ரம்ப். சோ we don't know, but 50% is unsustainable for most businesses. அதோடைய தாக்கம் பறந்துபட்டதாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த தொகுப்புல இணையலாம். திரு எம் குமாரோடைய வாய்ஸையும் கேட்கணும். இந்தியா மீது 50% வரி விதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். நம்மோடு மேஜர் மதன் இணைப்பில் இருக்கிறார். சீனாவை விட ஜாஸ்தி, பாகிஸ்தானை விட ஜாஸ்தி, வங்கதேசத்தை விட ஜாஸ்தி, உலகத்துல என்ன நடக்குது? வேர் இஸ் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஸ் ஹெடட்? மிஸ்டர் மதன். பியூரா பாத்தீங்கன்னா ப்ரெஷர் டாக்டிக்ஸ். இப்போ நம்ம அமெரிக்கா மற்றும் சைனா ஒரு 1.5-2 மாதம் முன்னாடி நடந்ததை நம்ம பார்த்தோம். 50%, பிறகு அடிஷனலா 35%, பிறகு 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 300-400% வரைக்கும் டெய்லி இதே மாதிரியான
ஒரு ப்ரெஷர் வந்ததை பார்த்தோம். சைனாவும் பதிலுக்கு அவங்களும் ஒரு ரிட்டாலிட்டரி டாரிஃப் அப்படின்றத கொண்டு போனாங்க. பட் அது பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் ஆகல. அதன் பிறகு சைனாவுடைய ரேர் எர்த் மினரல் சப்ளை நிறுத்தப்பட்டுச்சு. பிறகு இவங்க ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ்லாம் நாங்க எக்ஸ்யூஸ் பண்றோம்னு சொன்னாங்க. சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பிரேசில் கூட அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்தது. 10% பேஸ் டாரிஃப்ல இருந்து 40% அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்காக நாங்க சர்சார்ஜ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. பிரேசில்ல நம்ம பார்த்தோம்னா ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஆனாலும் அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, அவங்க முன்னாள் அதிபரை ஜெயில வச்சிருக்காங்க, அந்த அதுல இருந்து அவர் ரிலீஸ் பண்ணணும். அமெரிக்காவுடைய சமூக ஊடக நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு பிரேசில்ல, அந்த காரணங்களை கொண்டு. இதே மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கனடா மேல விதித்த வரிக்கு அடிஷனலா கொடுத்த அந்த டாரிஃப்க்கு அவர் கொடுத்த காரணம் ஃபெனடைல் அப்படின்ற போதைப் பொருள் கனடா மூலியமா அமெரிக்காக்குள்ள வருது அப்படின்ட்டு. சோ எல்லாத்துக்குமே டாரிஃப் அப்படின்றது தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம், எல்லாத்தையும் பணிய வைக்கலாம் அப்படின்ற ட்ரம்ப் டாக்டிக்ஸ் தான். இது எதிர்பார்த்ததுதான். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 50%ல இருந்து 100% ஆக கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பட் நம்ம எடுக்கக்கூடிய நினைக்கிறீங்க நீங்க சைனா எக்ஸாம்பிள் சொல்லும் போது அவங்க ரிட்டாலியேட்டரி டாரிஃப் போட்டாங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம பலத்தை காமிக்காம இருக்கிறோமோ, அவர் ரொம்ப மியூட்டடா நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதனால அவர் ஏறி அடிக்கிறாரோ? ஆமா, இது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் நம்ம கடைபிடிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பாத்தீங்க அப்படின்னா அயன் மற்றும் அலுமினியம் எக்ஸ்போர்ட்டுக்கு இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வரிக்கு இந்தியா ரிட்டாலிட்டரி டாரிஃப் நாங்க WTO ரூல் படி பண்ணுவோம் அப்படின்றத இப்ப சொல்லிருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்றத சொல்லல. என்ன பதிலடி அமெரிக்காவுக்கு வலிக்கும்? நம்ம கிட்ட இருக்கிற லெவரேஜ் என்ன இந்த விஷயத்துல? இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஃபார்மா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவரேஜ். அதன் பிறகு அயன் அண்ட் அலுமினியம் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெவரேஜ். சைனா அளவுக்கு பிரேக் த்ரூ லெவரேஜ் நம்ம கிட்ட கிடையாது, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் நம்ம கிட்டயுமே லீவரேஜ் இருக்கு. குறிப்பா சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா ஒன்னும் பெரிய அளவுக்கு இத பத்தி பேசவே இல்லை. ஒரு பர்சனல் கெமிஸ்ட்ரிங்கிறது இந்த ஆட்சியில ஒரு பெரிய லெவரேஜ்னு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனா அது இன்னைக்கு அடியோட கரைஞ்சு போயிருக்கிறத பாக்குறோம்ல. அவர் இவரை நண்பர்னு சொல்ல, இவர் அவரை நண்பர்னு சொல்ல, முன்னாடி எல்லாம் பிரச்சாரம் செஞ்சிருக்க. ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் கெமிஸ்ட்ரி இந்த உறவை காப்பாத்துனா அதல பாதாளத்துக்கு நான் கொண்டு போயிட்டு இருக்கு. இப்பவுமே பாத்தீங்கன்னா அவரோட வேர்டிங்ஸ், ட்ரம்ப் அவரோட வேர்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா என்னுடைய நட்பு நாடுதான், ஆனாலும் நாங்க இந்த மாதிரியான ஒரு டாரிஃப ஒத்துக்க முடியாது, இந்தியா அளவுக்கு அதிகமான டாரிஃப அமெரிக்கா மேல விதிக்கிறாங்க. இது ட்ரம்ப் ரிப்பீட்டடா சொல்லக்கூடியது. பட் அவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆயிருக்கோ? பாகிஸ்தான் விவகாரத்துல நம்ம அவர் சொன்னதை மறுத்து பேசுறோம் அப்படிங்கிறதோ, இல்ல அவர் நியூயார்க்ல பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்பார்த்த போது போகாததோ, இந்த மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு அவர் நடவடிக்கைகள் எடுக்கிறாரா? ஏன்னா அந்த மாதிரி பின்புலம் கொண்டவர் தான், ட்ராக் ரெக்கார்ட் கொண்டவர் தான் அவர். இல்ல, எனக்கு இங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் விட இப்போ அவருக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நான் 24 மணி நேரத்துல நிறுத்திடுவேன்னு சொல்லி ஒரு போல் ப்ராமிஸ கொடுத்துட்டு, அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு, நம்மளோட பவர் நம்ம ரியலைஸே பண்ணல, நம்மளோட பவர் குளோபல் பவர் நம்ம தான், அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்றதுதான் அவர் போல் பிச்சே இருந்துச்சு. அவரோட வெற்றி பெற்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அது பார்க்கப்பட்டுச்சு. இப்ப அந்த இடத்துல அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்பெஷலி நீங்க லாஸ்ட் ஒரு 25 நாள் வார் ரிப்போர்ட்டிங் நம்ம உக்ரைன்ல பார்த்தோம்னா, ரஷ்யா தொடர்ந்து டெரிட்டரி கெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ரஷ்யா இவருடைய பேச்சை எங்கேயுமே மதிக்கவே இல்லை. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சைனாவில் இருக்கிறது, இன்னொன்னு இந்தியாவில் இருக்கிறது. சைனாவை நெருக்கி அவங்க பார்த்தாங்க, அது சரியா ப்ராக்டிகலா பாசிபிளா இல்லை. ஏன்னா வேற இன்னைக்கும் அவங்க நம்பிதான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, சைனாவை நம்பிதான். ஸோ அடுத்த டார்கெட் இந்தியா. இப்ப இந்த இடத்துல கிட்ட எப்படியாவது இந்த பேச்சு கொண்டு வரணும். இந்த யுத்தத்தை நான் நிறுத்திருக்கேன் அப்படின்ற ஸ்டாண்டுக்கு அவர் வரணும். இப்ப இதுல பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எடுத்தோம்னா அது ஒரு லெவலுக்கு தான் உதவி. ஏன்னா அவருடைய போல் பிச்சு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். நம்மளுடைய பிரதமருடைய பிச் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ஷித் பாரத் 2047, ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு கொள்கையை நம்ம எடுத்துட்டு போறோம். இதுல கான்ஃபிளிக்ட் வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்ததுதான். பட் இது ஒரு ஸ்பெசிபிக்கா வார பேஸ் பண்ணி உக்ரைன் ரஷ்யாவை பேஸ் பண்ணி இவங்க சொன்னாலும்
அவரோட வாதம் சரியா? இந்தியா தான் ரஷ்யன் இக்கானமியை ஃபியூவல் பண்ணுது, இந்த வாரை ஃபியூவல் பண்ணுது அப்படின்னு, அது ஒரு அதீதமான கூற்றா பார்க்க முடியுமா, இல்ல அதுல உண்மைகள் இருக்கா? இல்ல, அதுல நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட அந்த கிளாரிபிகேஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ஐரோப்பிய யூனியன் மொத்தமா ட்ரேட் பண்றதை விட இந்தியா ரொம்ப கம்மியா தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய யூனியன் இருக்கிறதுலயே அதிகமான எல்என்ஜி 2024 இம்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கா யுரேனியம்க்கு நியூக்ளியர் ரியாக்டருக்கு தேவையான யுரேனியம் இன்ன வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இது வந்து இந்தியாவுடைய ஒரு நிகழ்வுனால மட்டும் ரஷ்யா தொடர்ந்து போர் புரியுது நம்ம சொல்லவே முடியாது. அமெரிக்காவுடைய ரெட்டனாக்கு தெரிஞ்சது தானே அப்படிங்கறதையும் பாக்குறோம். ஆமா, ரெட்டனாக்கு. ஆனா நம்மளுடைய கான்ஸ்டலேஷன்ஸ் மாத்தணுமா? இன்னைக்கு வழமையான சர்வதேச அரசியல் யுக்திகளை மாத்தணுமா? இன்னைக்கு கடந்த டிசம்பர்ல பார்த்த உலக அரசியலுக்கும் இன்னைக்கும் இட்ஸ் அன்ரெகக்னைசபிள். சோ இன்னைக்கு நம்முடைய புதிய நண்பர்கள் இல்ல புதிய அலையன்சஸ் இதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இருக்கா? நம்ம மாற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா உலக அரசியல்? இல்ல, அது நம்ம ஏற்கனவே முன் எடுத்துட்டோம். கடந்த ஒரு 5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னாலே இதுவரைக்கும் போகாத நாட்டுக்கெல்லாம் இந்திய பிரதமர் போயிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். நம்மளுடைய பைலேட்டரல் அக்ரிமெண்ட் அப்படின்றது வெறும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை மட்டும் நம்பி இல்லாம இப்ப ஐரோப்பிய யூனியனோட நம்மளோட ட்ரேட் நெகோசியேஷன் வந்து கடந்த 3 வருடமா போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணாம நாம அதை வந்து இப்ப அடுத்தடுத்த நாடுக்கு டைவர்சிஃபை பண்றோம். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிள்ல யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இது வந்து இந்தியா கிட்ட இந்த மாதிரியான ஒரு சடனா ஒரு பிரஷர் அமெரிக்காட்ட இருந்து வரும்னு எதிர்பார்த்தோமா அப்படின்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு பார்க்கல. அவ்வளவுதான், இது வரும்னு நமக்கு தெரியும். பட் இது ஒரு உக்ரைன் ரஷ்யா போற இவங்க கணக்கு காமிச்சாலும் காரணம் காட்டினாலுமே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது மெயின் பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். நெகோசியேஷன் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு டெட்லாக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சரல் செக்டர், இந்தியாவுடைய மில்க் செக்டர். அது எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு அரசுமே அனுமதிக்காது. அப்போ அந்த இடத்துல என்ன ட்ரேட் கன்செஷன்ஸ் வரும்போது F-35 ஒரு 2-3 ஸ்குவாட்ரன் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு, கொஞ்சம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம்ன்ற அளவுக்கு நம்ம கன்செஷன் கொடுத்தாலும் அவங்க வந்து அதுல தீர்க்கமா நிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா ட்ரம்போட இன்னைக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்மர்ஸ். அவங்க ஃபார்மர்ஸ் இன்கம் டபுள் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. காங்கிரஸ் அரசும் சரி, பிஜேபி அரசும் சரி, நிறைய ரீஜனல் அக்ரிமெண்ட்ஸ்ல இந்த விஷயத்துல ஃபாரின் காம்படிஷன் நம்ம அலோவ் பண்ணதில்லை. இன்னைக்கு அமெரிக்காவை இந்த இனங்கள்ல அனுமதிச்சா என்ன ஆகும்? நீங்க சிம்பிளா பாருங்க, இந்தியாவுடைய விவசாயிகள் அவங்களுடைய ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் எடுத்தீங்கன்னா 1.07 ஹெக்டேர். அமெரிக்காவுடைய விவசாயியோட லேண்ட் ஹோல்டிங் எடுத்தீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 ஹெக்டேர். இப்ப 170 ஹெக்டேர் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயிய நீங்க வந்து 1 ஹெக்டேர் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயியோட நீங்க கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபார்ம் மாடர்னைசேஷன்ல அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் சப்சிடி அவங்களுக்கு இருக்கு. நம்ம நாட்டை விட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி அப்படின்றது மிக மிக அதிகம். 3வது பாத்தீங்கன்னா ஜெனட்டிகலி மாடிஃபைட் கிராப்ஸ், GM கிராப்ஸ் அவங்க மிகப்பெரிய லெவல்ல பண்றாங்க. ஸோ நம்மளுடைய நாட்டு விதைகளா இருக்கட்டும், இல்லை ஹைபிரிட் விதைகளா இருக்கட்டும், இது ஒரு பக்கம் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு GM கிராப் பத்தி நீங்க பார்த்தோம்னா உதாரணத்துக்கு பருத்தியை எடுங்க, கிட்டத்தட்ட 4 மடங்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகம். ஸோ எந்த ஒரு வகையிலுமே இந்தியாவுடைய விவசாயிகளால அவங்க கூட கம்பீட்டே பண்ண முடியாது. கம்பீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 கோடி பேர் இந்திய விவசாயிகள் பெருநட்டம் அடைவாங்க. லேட்டஸ்டா நீங்க ஒரு ரிப்போர்ட் பாத்தீங்கன்னாலே பால் உற்பத்தியை நம்பி 8 கோடி குடும்பங்கள், 8 கோடி பேர் பால் உற்பத்தி விற்பனை சம்பந்தப்பட்டிருக்காங்க. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பால் தரக்கூடிய தன்மையும் அமெரிக்க பசுக்களுடைய தன்மையும் ரொம்ப ஜாஸ்தி, ஏணி வச்சாலே ரொம்ப ஜாஸ்தி. அது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா இது ஒரு சோசியல் ஸ்டிக்மாவுமே இருக்கு. இதை பல பேர் புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு அவங்களுடைய கவு ஃபீட் அப்படின்றது நான்வெஜ் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நான்வெஜ் கவு ஃபீட் எடுத்துக்கிட்ட ஒரு இதை வந்து இங்க ஒரு சோசியல் ஸ்டிக்மா அப்படின்றது இருக்கு. ஏன்னா பால் அப்படின்றது நம்ம வெஜிடேரியன் ஃபுட் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு ப்ராப்ளமே இருக்கு. இன்ஃபேக்ட் அதை நம்ம கம்மி பண்ணிட்டு அவங்களுடைய வெறும் வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய பாலை கூடிய நிலைமைக்கு 15% விலை